குளிச்சு கிளம்பி பொங்கல் பரிசு வாங்குறதுக்கு கிளம்பிட்டேன் நானும் பாப்பாவும் ராஜமாதா வீட்டுக்கு. அங்கே போய் ரேஷன் கடைக்கு பாப்பாவை அவங்க பெரியம்மாட்ட கொடுத்துட்டு ரேஷன் கடைக்கு போய் பணத்தை வாங்கிட்டு வந்து கரும்பை ஃபஸ்ட்டு அங்கேயே கடித்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி எப்படியாவது கையங்காலம் அமுத்தியாவது ராஜமாதாட்டிருந்து அந்த 3000 வாங்கிடலான்னு பிளானை போட்டேன். அவங்க பார்த்தா நேற்றே வாங்கிட்டாங்க போல். நான் வச்ச செடியிலேருந்து ரோஸை பிடுங்கி பாப்பாவுக்கு அந்த ஓல்டு மூவி ஸ்டைலில் கொண்டு போய் கொடுத்து அவள் வேண்டான்ட்டா. அப்போ நானே வச்சுட்டேன். வச்சு பார்த்தா அழகாக இருக்குது. நம்ம வச்ச செடியில் பூ வர்றதை பார்த்தா ரொம்ப சந்தோஷங்க. பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட பாப்பாவை கொடுத்துட்டு ராஜமாதா வந்ததுமே பையனுக்காக வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. முருங்கைக்கீரை, அவரைக்காய் அப்படின்னு எல்லாமே பையனுக்கு கொண்டு வந்துட்டு பால்கோவா டப்பா எல்லாமே கொடுத்துட்டாங்க கடையிலேருந்து எடுத்து. நாங்கள் வரும்போது ஒரு காளான் சாப்பிட்டு வீட்டுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். பானிபூரி காளான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வரும்போதே இந்த பூந்தி வாங்கிட்டு வந்தேன். ஸ்வீட் பூந்தி இது. நான் கன்சீவாக இருக்கும்போது இது எங்கே தேடியுமே கிடைக்கவே இல்லை எனக்கு. நான் வாங்கியே சாப்பிடல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம். அப்புறம் அங்கே சாக்லேட் டோனட்னு ஒன்று இருந்தது கேக். அதையும் வாங்கிட்டு நெய் மைசூர் பான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஐப்ரோ எடுக்கவே இல்லை. தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸுக்கு தான் ஐப்ரோ எடுப்பேன். மேலே பார்த்தா இந்த டோனட் மேலையெல்லாம் பிங்க் கலர் பால்ஸ் கலர் கலராக போட்டிருந்தாங்க. அழகாக இருந்தது. அப்புறம் நந்து வரும்போது பெப்பர் கிரில் வாங்கிட்டு வந்திருந்தார். அப்புறம் நான் சப்பாத்தி சுட்டிருந்தேன். அதெல்லாம் போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்டாச்சு. பாய்.